மேகதாட்டு அணையை கட்ட கர்நாடக அரசு முயற்சிக்கிறது மட்டுமல்ல, நேற்று சட்டசபையில் ஒரு நல்ல தீர்மானத்தை எல்லா கட்சிகளும் ஒரு சேர இணைந்து நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் ஒன்றை எச்சரிக்க விரும்புகிறேன், இது கர்நாடக அரசு மட்டும் செய்யவில்லை. இதற்கு முழுக்க முழுக்க பின்புலமாக இருந்து இயக்குவதே மத்திய சர்க்கார் தான், நரேந்திர மோடி சர்க்கார் தான். அவர்கள் டெல்லியில் 2014 டிசம்பர் 7-8 தேதிகளில் ஒரு ரகசிய கூட்டம் போட்டு கர்நாடக மாநில எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள் எல்லாரும் கலந்து கொண்டு, மத்திய சர்க்காருடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜவடேகரும் கலந்து கொண்டு, நீங்க அணையை கட்ட ஆரம்பிங்க, நாங்க வெளிப்படையா அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்க கட்டிக்கிட்டே இருங்க என்று சொன்ன சதி திட்டத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது ஆங்கில இந்து ஏடு. ஃப்ரண்ட் பேஜில் போட்டாங்க, there is a conspiracy, ஒரு பெரிய சதி திட்டம் வகுக்கப்பட்டு விட்டதுன்னு. உடனே நான் காவிரி பாதுகாப்பு இயக்கத்தை ஆரம்பிச்சுதான் ஊரூரா போய் அவன் மேகதாட்டை அணைகட்ட போறான்னு சொல்லி அன்றைக்கு மக்களிடத்திலே போய் மக்கள் அதை கொண்டு போய் சேர்த்தேன். 11 வருஷமாக மேகதாட்டுக்கை தடுக்க போராடுகிற ஒரே கட்சி மறுமலர்ச்சி திமுக தான். இப்ப எல்லாம் மேகதாட்டுக்கு அறிக்கை விடலாம், நடக்கலாம், சட்டசபையில குரல் கொடுக்கலாம். ஆனால் அது அறிவிக்கப்பட்ட காலத்தில் போராடிய கட்சி மறுமலர்ச்சி திமுக மட்டும்தான். ஆகவே தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை, ஜீவாதாரங்களை காப்பாற்றுகின்ற கடமையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த வேலுக்கரில் வெட்டா 10 ஓட்டு விழுந்துருமா? ஒன்றும் விழாது. நாங்கள் செய்கிற பணிகளுக்கும் வாக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் நான் பிறந்த பொன்னாடாகிய இந்த இன்ப தமிழ்நாடு பாதிப்புகளுக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காகவே, அது கூடங்குளம் அணுகுலை எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி, நாங்கள் எங்களை நாங்களே அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலை திரும்ப காப்பர், கிரீன் காப்பர், பசுமை தாமிரம் என்ற பெயரிலே அவன் அனில் அகர்வால் உலக கோடீஸ்வரர் கொண்டு வந்து ஏற்பாடு செய்திருக்கிறான். நரேந்திர மோடி அதுக்கு பின்னால இருந்து அவர்தான் ஊக்குவிக்கிறார். இப்பொழுது தூத்துக்குடியில் வர 2ஆம் தேதி பல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டி ஒரு பொதுக்கூட்டம் போட போறோம். தொடர்ந்து போராட்டங்கள் முன்பு நடந்த மாதிரி நடத்துவோம். கோர்ட்லேயும் நான் இம்ப்ளீமெண்ட் பெட்டிஷன் போட்டிருக்கேன், அங்கேயும் போய் வாதாடுவேன். ஆகவே எங்களை பொறுத்தமட்டில் தமிழக வாழ்வாதாரங்களை, தமிழக மக்கள் நலனை காப்பாற்றும் போராட்ட களங்களில் மதிமுக என்ற கட்சியை தவிர வேற யாரும் போராடவில்லை. இதை நான் சொல்லுகிற இந்த கருத்துக்கள் வேட்டமலையில் தொடங்கும் போதும் பேசுறேன், டிவியை பார்க்குறேன், ஒரு டிவி கூட அது சம்பந்தப்பட்டு முக்கியமா சொன்ன வாழ்வாதாரங்களை காப்பாற்றுகிறோம் இப்போ அடுக்கிறனே எதையும் ஒரு வரி போடலை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவர்கள் சாயங்காலத்தில் வாதங்கள் நடத்துகிறாங்க. இந்த தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு கட்சி போராடுகிறது என்று சொல்வதற்கு மனசில்லை. அவ்வளவு பிரிய மேலே அந்த அறிவார்ந்த பெருமக்கள் சாயங்காலம் வாதம் பண்ணுறாங்களே அவங்களுக்கு. ஆனால் மக்களுக்கு தெரியும், ஜனங்களுக்கு தெரியும், நாங்கள் போராடுறோம், விவசாயிகளுக்காக போராடுறோம், தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காக்க போராடுறோம் என்பது மக்களுக்கு தெரியும். அந்த கடமையை செய்வதற்காகத்தான் இன்றும் தேனி மாவட்டத்திலே தம்பி நம்முடைய ராமகிருஷ்ணனுடைய ஏற்பாட்டு, அவருடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு செய்து ஆரம்பித்திருக்காங்க. நல்ல அன்னைக்கு வானிலை அறிவிப்பு மேகமூட்டமாக இருக்கும், மழையெல்லாம் பெய்யும்னு சொன்னாங்க. ரொம்ப வசதியாக போச்சுன்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் எங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணுங்கிறது இயற்கையினுடைய விதி. வெயிலில் தானே விவசாயி கஷ்டப்படுறான். அப்போ உடம்பெல்லாம் கருத்து மேலே கலப்பையை பிடிச்சிக்கிட்டு வெயிலில் தானே அடைகிறான். அதனால் வெயில் எங்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல. ஆனால் எங்கள் கடமையை தொடர்ந்து தமிழ்நாடு பூராவிலும் செய்வோம். அரசாங்கம் நேரடியாக ஈடுபட வேண்டும் என்று ஜட்ஜி சொல்லிட்டாரு. அவர்கள் அந்த அத்தனை நீதிபதிகளும் இதில் ஈடுபட வேண்டும் என்று ஜட்ஜி சொல்லிட்டாரு. அத்தனை துறையினரும் இந்த வேலையிலே ஈடுபடுவதற்கு அரசாங்கம் ஒரு திட்டம் வகுக்க வேண்டும் என்று இன்றைய மாநில அரசை நான் இங்க போராட்ட களத்திலே இருந்து, வேலைக்காத்தார் அகற்றுகிற பணியிடத்திலே இருந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் வருகைக்கு மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் சட்டசபையில மேகதாதுக்கு எதிராக தனி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அந்த தீர்மானத்துல புதிய காவிரி நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லி ஒரு எப்படி பார்த்து
மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு முழுக்க அதை இயக்குவதும் ஊக்குவிப்பதும் செய்கிறதும் எல்லாம் நரேந்திர மோடி சர்க்கார். நரேந்திர மோடி சர்க்காரை நேரடியாக எதிர்க்க வேண்டும். மத்திய சர்க்கார் அலுவலகங்களை ஸ்தம்பிக்க செய்ய வேண்டும். அப்படி என்றைக்கு ஜனங்கள் 65 மாதிரி கொந்தளித்து எழுகிறார்களோ, மொத்த தமிழகத்திலே கட்சி ஜாதி மதம் பார்க்காமல் வாலிபர்களையும் மாணவர்களையும் திரட்டிக்கொண்டு கொந்தளித்து எழுகிறார்களோ, அப்பொழுதுதான் மேகதாட்டு அணையை கட்டுவதை தடுப்பதற்கான எண்ணத்துக்கு வருவான். இல்லைன்னா அணையை கட்ட ஆரம்பிங்கன்னு 900 கோடி ஒதுக்குறது மட்டும் இல்லை, அணை கட்டக்கூடிய பொருள்கள் எல்லாம் இந்த 4 வருஷத்தை கொண்டாந்து சேமித்து வச்சுட்டாங்க. இத்தனைக்கு ஊக்குவிப்பது மத்திய சர்க்கார். தமிழ்நாட்டுக்கு கேடே நரேந்திர மோடி சர்க்கார் தான். நம்ம என்ன தீர்மான சட்டசபையில் போட்டாலும் சரி மகிழ்ச்சி, ஒரு மனதாக போட்டதில் மகிழ்ச்சி. ஆனால் இது மட்டும் போதா, இது தடுத்து நிறுத்தாது. மத்திய சர்க்காரை எதிர்த்து அண்ணா எப்படி எழுச்சி நாள் கொண்டாடினாரோ, அதுபோல மொத்த தமிழகமும் மத்திய சர்க்காரை எதிர்த்து ஒரு பந்தோ ஒரு போராட்டமோ அறிவித்து மத்திய சர்க்காரை தமிழகம் கோபத்தோடு எதிர்க்கிறது என்ற நிலையை ஏற்படுத்தினால்தான் அதை ஓரளவு தடுத்து நிறுத்த முடியும். அதே நேரத்தில் காவிரி மேலாண்மை வாரியமும் உச்சநீதிமன்றமும் லோயர் ரைபேரியன் ஸ்டேட் கீழ் படிவத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் அவன் புதிய அணை கட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவன் நடக்கணும். ஆனால் அவங்க நடக்க மாட்டாங்க. தடுக்க வேண்டியது மத்திய சர்க்காருடைய கடமை. தமிழகத்துக்கு வஞ்சகம் செய்கிற, நயவஞ்சகம் செய்கிற, தமிழகத்துக்கு கேடு செய்கிற நரேந்திர மோடி சர்க்காரை நான் அதான் முழு முதல் வில்லன் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.